திரும்ப திரும்ப சொல்றேன், ஒழுங்கு மரியாதை போயிடு. போக மாட்ட? ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்ல உனக்கு கொன்றுண்டா. டேய் பாத்துக்கோ. பர்ஃபெக்ட். இதுதான் நடக்கணும்னு நினைச்சேன். வெரி நைஸ். இது ஒன்ன வச்சே அவ இந்த நைட்டு அவங்க வீட்ல இல்லாம பண்ணிடலாம். மேடம், இந்த பிளான் எதுக்கு என்னன்னு புரியல மேடம். தமிழ் தான் வீட்டுக்கு போயிட்டாரு. இதே சீரியஸா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தா வீட்டுக்கு போயிருக்க முடியாது. அவங்கள சேராம தடுத்திருக்க முடியும். ஆனா நீங்க என்னடானா தமிழ் சாருக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் அனுப்பின ஆளுக்கு தான் லேசா அடிபட்டிருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்கலாம். அவனை ஹாஸ்பிட்டல் போய் நல்லா அடிபட்ட மாதிரி MC ஒன்னு வாங்கிக்க சொல்லு. இவன் ஹாஸ்பிட்டல் போனா எப்படி மேடம் தமிழ் சாரையும் அவர் ஒய்ஃபையும் பிரிக்க முடியும்? இவன் ஹாஸ்பிட்டல் போனாதான் தமிழ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும். புரியலையே மேடம். இந்த சண்டை நடந்த ஏரியாவோட லோக்கல் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் போஸ்டிங்ல இருந்தப்போ அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் சொன்னா என்ன வேணாலும் செய்வாரு. அவருக்கு இந்த வீடியோவை அனுப்பிடுவேன். மேடம், போலீஸ் கேஸ் ஆக்கிடலான்னு சொல்றீங்களா? ஆமா. நீ அனுப்புன ஆளோட பேர் என்ன? ரவி மேடம். ரவி. அவனை ஸ்டேஷன்ல போய் தமிழ் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர்னு கேஸ் கொடுக்க சொல்லு. தமிழ் என்ன அடிச்சு மிரட்டி இருக்கான், அவனால என் உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு அவனை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி தமிழை இன்னைக்கே அரெஸ்ட் பண்ண சொல்றேன். சூப்பர் ஐடியா மேடம். போலீஸ் வீட்டுக்கே வந்து புடிச்சிட்டு போயிட்டா கண்டிப்பா முதல் இரவு நடக்காது. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் மேடம். என்ன? தமிழ் சார் சைட்ல ஜாமீன் வாங்கி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா ஈவினிங் மேல ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம். நாளைக்கு தான் அவனுக்கு ஜாமீன் வாங்க முடியும். இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி என்ன ஆனாலும் அவனை வெளியில விட வேணான்னு சொல்லிடுவேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து ஜாமீன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் அதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இப்போ உடனே அந்த ரவியை போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. அந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணிடு. சரிங்க மேடம், நான் ரவி கிட்ட சொல்லிடுறேன். வேலையை முடிச்சுட்டு உங்களை வந்து பாக்குறேன் மேடம். வரேன் மேடம். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சரவணவேல். நான் சந்திரகலா பேசுறேன். ஓய், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம்? நீ பாட்டுக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்ட. யாருக்கு தெரியாம வாங்கிட்டு வரணும்ல. அப்பா வேற ஆளே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை சமாளிச்சு டைவர்ஷன் எடுத்துட்டு வர டைம் ஆயிருச்சு. சரி சரி சரி, ஓகே. இப்போ டக்குனு எல்லாத்தையும் சரி, அரேஞ்ச் கவர்ல பண்ணு. இருக்குது எங்க வைக்கணும்? ஓ, இதுலயா? சரி, இத எடுத்து வை. ஓகே ஓகே. டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் ஓகே தானே? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, இதெல்லாம் நாம தான் பண்ணணுமா? அவங்களே செஞ்சிருக்க மாட்டாங்களா என்ன? நம்ம ஹனிமூன் போனப்ப நமக்காக இதெல்லாம் அவங்க தானே பண்ணாங்க. மறந்துட்டியா? இப்ப நாம அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஓகே ஃபைன். சும்மா தான் கேட்டேன், கோச்சிக்காத. பேபி, செட்டப் மூடெல்லாம் பார்க்கும்போது நாம ஹனிமூன் போன ஞாபகம் வருதுல்ல? ஓஹோ, அதுக்கு இல்ல இல்ல, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கே பேபி. சோ சரி, ஏன் கேக்குற? இல்ல, நம்ம ரூம்லயே அப்படியே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் தூவி டெக்கரேட் பண்ணலாமேன்னு. ஒண்ணு ரொமான்ஸ் கேக்குதா? ரொமான்ஸ் நான் இப்போ தனியா இல்ல, என் கூட ஒரு ஆள் இருக்கு. மறந்துட்டியா? ஓ, நம்ம பேபி இருக்குல்ல, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பேசினா தானே கேட்கும். அப்பனா சைலண்டா ஒரு குடு பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அவங்களுக்கு. நீ புதுசாலாம் பிளான் பண்ணாத, சரியா? முதல்ல பேபி பிறக்கட்டும். சரி, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு. இதெல்லாம் நல்லா கரெக்டா அரேஞ்ச் பண்ணு. நான் சரஸ்வதி கூட்டிட்டு வரேன். ஓகே, பாத்து போங்க மேடம், ப்ளீஸ் பாத்து போங்க. ஒரு கிஸ் கேட்டதுக்கு இப்படி ஒரு அடியா? ஹலோ மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டின்னர் ரெடி பண்ணியாச்சு. இட்லி பண்ணிருக்கேன். உனக்கு வேணா தோசை ஊத்தி தரட்டுமா? வேணா, அப்படியே வடை சாம்பார் பூரி எல்லாத்தையும் பண்ணி அப்படியே இங்கே கோந்துருங்க. என்ன விளையாடுறீங்களா? ஏய், இப்போ எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? ஆக்சுவலி டென்ஷனா இருக்க வேண்டியது நீங்க. இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் நைட், மறந்துட்டீங்களா? ஏய், சத்தமா பேசாத. நீ கத்துறதுல யாருக்காவது கேட்ற போது. அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. என்ன டைம் இருக்கு?
முன்னாடி மாதிரிலாம் நாளைக்கு தள்ளி போட்டுட்டு இருக்க முடியாது. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 1 இயருக்கு அப்புறம் நினைச்சா கூட எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வாசு, திரும்ப திரும்ப இதையே சொல்லி பயமுறுத்தாத. இவ்ளோ நாள் வீட்டுக்கு தெரியாம சமாளிச்சதே பெரிய விஷயம். இப்பவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தள்ளி போனா கன்ஃபார்மா எனக்கு பூஜை தான். தெரியுதுல, அதான் சொல்றேன், முதல்ல போய் ரெடி ஆகுங்க. வாங்க. இப்பவே வா. ஐயோ ஆமா, மேக் ஓவர்லாம் பண்ணணும். நான் பண்ணி விடுறேன், நீங்க வாங்க. வாசு, நீ இரு. இப்படியே எல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு வை. அத்தை வந்து பாத்துட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் இல்ல, இந்த வீட்ல நான் இருக்கிற லாஸ்ட் நைட்டா இருக்கும். நீ வெயிட் பண்ணு, நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். ஏன் அபி எங்க போயிட்டா? அவதானே எல்லாத்தையும் பண்ணணும். கடைக்கு போயிருக்கா, வந்துருவா. டைம் ஆகுது. நீங்க கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம இருக்கீங்க. ஆமா, மாமா எங்க இன்னும் ஆளையே காணும்? விஷயத்த சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டேன், வந்துருவாரு. பேசாம அப்பவே லீவ் போட்டு வர சொல்லிருக்கலாம். பாருங்க, இன்னும் காணும். ஐயோ, வருவாங்களா இல்லையா இப்போ? அப்புறம் யூஷுவல் டைம்ல எல்லாம் சாப்பிட வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிட்டுருங்க. இப்பவே மத்தவங்களை சாப்பிட வர சொல்றேன். இல்ல நம்ம எல்லாருமே தனித்தனியாவே சாப்பிடலாம். முதல்ல உண்மையிலேயே என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்ல வாசு. ஆமா, அப்படியே போட்டனா. கல்யாணம் ஆகி இவ்வளவு மாசம் ஆகியும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்க இது அதிர்ஷ்டமா? நான் அது சொல்லல. வாழ வந்த வீட்ல உன்ன மாதிரி ஒரு சொந்தம் கிடைச்சத சொல்றேன். நீ கூட இருக்கிறப்பதான் என் வீட்ல நான் இருக்கிற மாதிரி இருக்கு. என் அம்மாவும் பாட்டியும் எனக்காக எப்படி யோசிப்பாங்களோ, என் லைஃப நினைச்சு எப்படி பதட்டப்படுவாங்களோ, அதை நான் உன்கிட்ட பாக்குறேன். தேங்க்ஸ் வாசு. உங்க அம்மா பாட்டி கிட்ட எல்லாம் இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? அதுவும் இல்லாம என் லைஃப்ல ஒரு நல்லது நடக்கணும்னு என்னை விட அதிகமா நீங்க தானே டென்ஷனா இருந்தீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷனை நான் திரும்ப தரத்துக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷம்தான். எனக்கு பாப்பா பிறந்த கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் குழந்தை பிறக்கணும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பார்க்கலாம், நடக்கும் தான் நினைக்கிறேன். ஹலோ, நடந்தே ஆகணும். சரி, மாமா எங்க இன்னும் காணோம்? இந்த டைம்ல டிராபிக் வேற இருக்குமே. நீ வேற. மத்த நாளே அவர் எப்படியாவது சீக்கிரம் வந்துருவாரு. இப்போ ஒரு வருஷம் கேப் இருக்கும்னு வேற கெடு எல்லாம் கொடுத்திருக்காங்க. டிராபிக்கா இருந்தாலும் மனுஷன் ஓடியே வந்து சேர்ந்துருவாரு. இவங்கள ஹலோ, ஆ உன் பேர் என்ன? தமிழரசன். ஏன் கேக்குறீங்க? யோ, இந்த ஆள் தானேயா? ஆமா சார், இவர்தான் தமிழரசன். சரி, வண்டியில ஏறு. எதுக்கு சார்? உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரிக்கணும். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்தாங்க? முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அங்க வந்து சொல்றேன். சார், உங்க இஷ்டத்துக்கு ஸ்டேஷன் வரலாம் கூப்பிட்டா என்னால வர முடியாது சார். ஒழுங்கான காரணம் நான் எதுக்கு சார் வரணும்? ஆ? ஒருத்தனை கொன்னுடுவன்னு மிரட்டிட்டு வந்திருக்க, அரெஸ்ட் பண்ணாம பாராட்டு விழாவை நடத்துவாங்க. சார், நான் யார் சார் மிரட்டினேன்? ஓ, அப்படியா? இப்ப தெரிஞ்சிடும் எல்லாமே. இது நீ தானே? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒழுங்கு மரியாதை போயிடு. போக மாட்டேன். ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்ல உனக்கு கொன்றுண்டா. டேய், இங்க என்ன குல வர பாருங்க, துட்டு வாங்கிடுவேன். நீங்களே பாருங்க, என்னடா வர பாருங்க, சவுண்ட் விடுறேன். பார்த்தல்ல, போதுமா? வந்து வண்டியில ஏறு. சார், அவன் தான் சார் வந்து என் வண்டியில அடிச்சான். அவன் தான் சார் என்ன மிரட்டினா. என் சட்டை பிடிச்சது அவன் தான் சார். ஒருத்தனுக்கு காயம் வர அளவுக்கு பயங்கரமா அடிச்சிருக்க, அவன் உயிருக்கு பயந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். நீ இல்லன்ற. யோ, வண்டியில ஏறியா? சார், நான் கோதை இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் சார். இதான் சார் என் வீடு. ஓ, அப்படியா? பேசி முடிச்சிட்டியா? வா, கிளம்பு. சார், என்னால வர முடியாது சார். யாரும் கிட்ட வந்து பேசுவாங்க. சார், வாயா. சொல்ல கேளுங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. சார், கேட்டுங்க சார். சார், நான் தான் ஸ்டேஷன்ல பேசுறேன். சொன்னா கேளுங்க. போமா, முதல்ல வண்டி ஏறியா? பண்ணலன்னு சொல்றேன்ல சார். சொன்ன கேளுங்க சார். சார், யோ, வண்டி ஏறியா? அண்ணா, என்னடா ஆச்சு? அபி, நீ வீட்டுக்கு போமா. அண்ணா, அண்ணா, அண்ணா. அம்மா, ஐயா இங்க வாங்க. அம்மா, என்னாச்சு? அம்மா, அண்ணனை வெளியில. என்னம்மா, ஏன் இப்படி பதட்டமா இருக்க? என்னாச்சு? அண்ணனை வெளியில வச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயினது. என்ன சொல்ற? தமிழண்ணனை போலீஸ் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. அவர் எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? தெரியல அண்ணி. ஆனா அண்ணனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டாங்க. என்னங்க இது? தமிழ் எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? ஏதாவது சொன்னாங்களா? புரியலையே. எதுக்குன்னு சொல்லலையாமா அவங்க? இல்ல, நான் வந்துகிட்டு இருந்தேன். சீக்கிரம் வா. அண்ணனும் அவங்களும் பேசிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. கார்த்தி, கம்பெனில ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. தமிழ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்களா? போலீஸா? என்னப்பா, எங்களுக்கு ஒண்ணு புரியலப்பா. அபிதாப பாத்து அண்ணனையே போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. என்ன ஆச்சு சொல்லு. தெரியலண்ணே, நின்னு பேசிட்டு வேலை இதுவும் அந்த சந்திரகலா வேலையா இருக்குமோ? போயிட்டாங்க. கார்த்தி,
எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருது. அவனை வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப படபடன்னு வேற வருது. ஐயா மாமா டென்ஷன் நீ ஆகாதீங்க ஏம்மா அத்தை. பதட்டப்படுற? வந்து உட்காருங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? வா அவனை உட்காரு. எதுக்கு கூட்டிட்டு உனக்கு ஒண்ணும் போயிருக்காங்க ஆகாது. நீ ஒன்னும் பயப்படாத. வா, உட்காரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா இந்த நேரத்துல எதுக்குப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க? அண்ணன் அடிப்பாங்களா? ராகினி சும்மா இரு. தேவையில்லாம அம்மாவை பயமுறுத்தாத. அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கம்மா. ஏதாவது விசாரணைக்கு தான் இருக்கும். சரி மாமா பயப்படாதீங்க. எதுக்காக விசாரிக்கணும்? எதுக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க? தெரியலையே வசு. ப்ராபபிலி இந்த ஏரியா ஸ்டேஷனா இருக்கும். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். நானும் வரேன்ப்பா. நானும் வரேன். நீங்க எதுக்குமா இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு எல்லாம்? அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நானே போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். டேய் நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆள் மாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்களோ. இருக்கலாம்ப்பா. கார்த்தி உங்க கூட நானும் வரேன். சரி வாங்க. ஏண்டா பா நம்ம லாயருக்கு வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்லப்பா ஃபர்ஸ்ட் நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். அப்புறம் நீங்க ஃபோன் பண்ணுங்கப்பா. சரி சீக்கிரமா. சரிப்பா. கார்த்திக் மாமாவை எப்படியாவது சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், ஞாபகம் இருக்குல்ல? கண்டிப்பா நான் அண்ணனை கூட்டிட்டு தான் வருவேன். ஓகே என்னங்க இத பாரு, நீ ஒண்ணும் டென்ஷன் ஆகாத. உனக்கு பிபி ஏறிட போகுது. கொஞ்சம் அமைதியா இரு. இப்பதான் அந்த மது அபாண்டமா என் புள்ள மேல பழிய போட்டா. அது சரி பண்ணி எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது புது பிரச்சனை வந்து நிக்குதுங்க. கடவுளே ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? ஆண்டி நீங்க முதல்ல உட்காருமா. நீ உட்காருங்க. நல்லவங்கள ஒரு நாள் கடவுள் கைவிட மாட்டாரு. ஆமா தைரியமா இரு. ஆண்டி. நீங்க தைரியமா இருங்க. கார்த்தி எப்படியும் மாமாவை கையோட கூட்டிட்டு வந்துருவாரு. கவலைப்படாதீங்க ஆண்டி. அமைதியா இரு. போயா சார் பாருங்க சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். நான் சொல்றது சார் காது குடுத்து கேட்க மாட்டீங்க. என்ன ஸ்டேஷன்ல வந்து ரவுடித்தனம் பண்றியா? சார் நான் தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல சார். எந்த தப்பும் பண்ணலையா? யோ 407 கூப்பிடியா? ஓகே சார். டேய் வாடா. வா. சார் நான் இந்த அளவுக்குலாம் அடிக்கவே இல்லை சார். லேசா கை கலப்பு தான் சார் ஆச்சு. அவனை லைட்டா தான் சார் தள்ளி விட்டு அவன் பொய்யா கட்டு போட்டிருக்கான் சார். யோ இங்க வாயா. குடியா. குடியா சார் அங்க என்ன வேடிக்கை? இங்க பாத்தியா டாக்டர் ரிப்போர்ட். கையில பிராக்சர் ஆயிருக்கு, தலையில தையல் போட்டிருக்கு, இன்னும் உடம்புல நிறைய இடத்துல வீக்கே இருக்கு. லைட்டா தள்ளி விட்டதுக்கு தான் இப்படி ஆச்சா? சார் என் மேல தப்பே இல்ல சார். வண்டியில வேகமா வந்து இடிச்சிட்டு என்ன சமாடி அடிச்சிட்டாரு சார். விட சொல்லி எவ்வளவோ கெஞ்சினா சார். ஆனா கேட்கவே இல்ல சார். கொன்னுடுவேன்னு வேற மிரட்டினாரு சார். யோ போய் சொல்லாதயா. நீ தானே வந்து வண்டி அடிச்ச. பாருங்க சார். ஏய் என்ன துள்றியா? உனக்கு இந்த மாதிரி கட்டு போடணுமா? சார் நான் சொல்றது கேளுங்க சார். அவன் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கான் சார். நீங்க பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. அவன் பொய்யா கட்டு போட்டிருக்கான் சார். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல நாளைக்கு சொல்லிக்கோ. இப்ப அப்படி போய் உட்காரு. சார் நான் சொல்ற கேளுங்க சார். இருங்க சார். என் அட்வொகேட் கிட்ட பேசுங்க சார். அப்படியே உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. போய் உட்கார்ந்து சொல்றல. சார் போன் கொடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் தம்பி சத்தம் போடாம உட்காருங்க. உட்காருங்க தம்பி. டேய் போடா. சார் போடா உள்ள. தமிழ் என்னங்க ஆச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? சார் எனக்கு ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் பயப்படாத. அண்ணா என்னாச்சுன்னு? ஒன்றும் இல்லைடா. அது சின்ன ஒரு பிரச்சனை சார் தான். சார் எங்க அண்ணனை எதுக்கு சார் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவர் என்ன மந்திரியா பாதுகாப்பு கொடுத்து கூட்டு வரதுக்கு? ஹி இஸ் அக்யூஸ்ட். அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். அரெஸ்டா? அவர் என்ன தப்பு பண்ணாரு? எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அட்டெம்ப்ட் மர்டர். ஒருத்தனை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு. யோ இங்க வாயா. சார் யார் தமிழ் இது? யாரும் தெரியல சரஸ். நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவனா வந்து இடிச்சான். அவன் தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தான். அவன் தான் என் சட்டையை பிடிச்சான். நான் லேசா தடுத்து அவனை தள்ளி விட்டேன். ஆனா இந்த அளவு கட்டு போற மாதிரிலாம் அடிக்கவே இல்லை. அவன் இங்க வந்து பயங்கரமா நடிக்கிறான் சரஸ். அது கூட நம்பாம இவங்க இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. சார் இவன் தான் சார் தப்பு பண்ணிருக்கான். சாதாரண அடிதடி கேஸ் தானே. அதுக்கு எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஓ அடிதடினா உங்களுக்கு சாதாரணமா ஆகிடுச்சா? இவரு அடிக்கிறதோட விடல. இவரு என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருக்காரு பாருங்க. நான் திரும்ப சொல்றேன். ஒழுங்கு மரியாதை போயிடு. போக மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது மேல உனக்கு மரியாதையே கிடையாது. ஒழுங்கு மரியாதை போயிடு. இல்ல உனக்கு கொன்றுண்டா. டேய் எங்கேயும் வெட்டி கண்ணு துண்டு வாங்கிடுவேன். பாத்தீங்களா? தொலைச்சிருவான் கொன்றுவன்னு மிரட்டி இருக்காரு. சார் அது இவர் ஏதோ கோவத்துல சொல்லிருப்பாரு. அதுக்காக சரியா விசாரிக்காம கூட அரெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்களா? அவன் தான் வந்து வம்பு எடுத்திருக்கான். அவனை விசாரிங்க. எங்க வேலையை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல கிளம்புங்க. சார் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் சார். முதல்ல அவர் அனுப்புங்க சார் ப்ளீஸ். நாங்க என்ன ஸ்டேஷன் அவரை சுத்தி காட்டவா கூட்டு வந்திருக்கோம்? எஃப்ஐஆர் போட்டாச்சு, அனுப்ப முடியாது. கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார். சின்ன அடிதடி கேஸ் தானே சார். 75 தானே போட்டிருப்பீங்க. சொந்த பெயிலே அவரை விடலாமே சார். வீட்டில் ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவர் எனக்கு வீட்டில் இருந்தே ஆகணும். அவரை கொஞ்சம் வெளியே விடுங்களேன் சார் ப்ளீஸ். 75 தான் போட்டிருக்கணும். உனக்கு யாரையா சொன்னா? கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்காரு. இவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. பெயில்லாம் கொடுக்க முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கங்க. கிளம்புங்க. என்ன சார் இது? இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எதுக்கு சார் இவனை போய் இவர் கொல்ல போறாரு? அவன் வேற ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். எனக்கும் அப்படிதான் தோணுது. டேய் யாரா நீ?
எதுக்கு இப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க சொல்லு. பொய்யெல்லாம் இல்லைங்க, அடி வாங்கின எனக்கு தானே தெரியும் அதோட வலி என்னன்னு. ஏய் நடிக்காத. நீ யாரோ சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உண்மையை சொல்லு. இப்படி பண்ண சொன்னது யாரு? என் மேல எந்த தப்பும் இல்ல மேடம். இவர் தான் மேடம் இழுத்து போட்டு அடிச்சிட்டாரு. நிறுத்து. காரணம் இல்லாம இவரெல்லாம் உன்னை போட்டு அடிச்சிருக்க மாட்டாரு. நீயே வம்பிழுத்து அவரை அடிக்க வச்சு அது வீடியோ வேற எடுத்து வச்சிருக்க. எல்லாமே உன்னோட பிளான் தானே? சார், இவன் மொபைல் போனை வாங்கி யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான்னு செக் பண்ணுங்க. உண்மை தெரிஞ்சிடும். இவன் யார் என்னன்னு விசாரிங்க சார். சண்டை நடந்த இடத்துல கண்டிப்பா சிசிடிவி இருக்கும்ல, அத பாருங்க. அப்போ யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியும்ல. இல்லனா அந்த ஏரியால சண்டைய பார்த்தவங்க யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட விசாரிங்க சார். கண்டிப்பா யாராவது சாட்சி சொல்ல வருவாங்க. இந்த ஆளு பார்த்தாலே தப்பா இருக்கான் சார். இவன் பின்னாடி கண்டிப்பா யாரோ இருக்காங்க. ஏமா, இங்க பக்கத்துல தான் ஒரு டெய்லர் கடை இருக்கு. போய் போலீஸ் யூனிஃபார்ம் தச்சு போட்டு வந்து விசாரிக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹையர் ஆபீசர் மாதிரி எனக்கே ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அடிச்சவனை விட்டுட்டு அடி வாங்கினவனை விசாரிக்க சொல்றீங்களா? ஒரு அப்பாவை போட்டு இந்த அடி அடிச்சிருக்காரு. சார், எங்க அண்ணா அப்படிப்பட்டவர் இல்ல சார். யார் கூடயும் சண்டைக்கு போறவர் இல்ல சார். கோதை இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் சார். ஒரு நிமிஷம் சார், இத பாருங்க சார். எங்களுக்குன்னு சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு சார். ப்ளீஸ் சார். பணக்காரன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவன் மேல எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேல விட முடியாது. அது எப்படி சார்? சரியா விசாரிக்காம ஏதாவது ஒரு செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணிடுவீங்களா? நான் இப்பவே எங்க லாயரை வர சொல்றேன். யோ, நீ யார வேணா வர சொல்லியா? இன்னைக்கெல்லாம் அவனை விட முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. யோ கான்ஸ்டபிள், இந்த ஆள தூக்கி செல்ல போடியா? சார் ஒரு நிமிஷம் சார். ப்ளீஸ் சார், கண்டிப்பா அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. ஏதாவது கோர்ட்ல போய் பேசிமா. இன்னைக்கு நைட் ஃபுல்லா உள்ளதா இருப்பான். வெளிய எல்லாம் விட முடியாது. ஒரு தடவை சொன்னா புரியாது. முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. சார் ஒரு நிமிஷம் சார். லாயர் வர வரைக்கும் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் லாயருக்கு உடனே ஃபோன் பண்றேன். உங்களை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். டேய் உள்ள போடா. போடா உள்ள. உட்கார். கேட்டிங்களா மேடம்? தமிழ் சாரை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அவரு. கண்டிப்பா இன்னைக்கு தமிழ் சார் வெளியில போகவே முடியாது. இதுக்கு மேல எவ்வளவு பெரிய லாயர் வந்தாலும் அவரை வெளியே எடுக்க முடியாது. நான் கூட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு டவுட்டா தான் இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களே மேடம். சரஸ்வதி கூட அவனோட லைஃப் சந்தோஷமா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தமிழ் கனவு கண்டிருப்பான். இப்போ லாக்அப் கம்பி அவன் பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பான். சரஸ்வதியும் வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. அது அப்படியே அவ வாழ்க்கை முழுக்க தொடர போகுது. அவங்க லைஃப் லாங் பிரிய போறாங்க. ஆமா மேடம், இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள பிரிச்சுட்டா போதும். ஒரு வருஷத்துக்கு அவங்களால சேர முடியாதுன்னு ஜோசியத்துல சொல்லிருக்காமே மேடம். ஒரு வருஷம் இல்ல, இந்த ஜென்மத்திலேயே அவங்க சேர முடியாது. சேரவும் நான் விட மாட்டேன். இன்னைக்கு நைட்டு தாண்டிட்டா போதும். அப்புறம் வேற ஏதாவது பிளான் பண்ணி நிரந்தரமா அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவேன். மேடம், ஒரு நாள்லயே எவ்வளவு பண்ணிட்டீங்க, அதையும் அசால்ட்டா பண்ணிடுவீங்க மேடம். ஆனா ஒரு விஷயம் மேடம், இதுக்கு முன்னாடி கார்த்திக் சார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. அந்த சப்போர்ட் இப்போ இருந்திருந்தா நீங்க நினைச்சதை ஈஸியா முடிச்சிருக்கலாம் மேடம். என்ன பண்றது, மாப்பிள்ள தான் இந்த நேரத்துல அண்ணனுக்கு சப்போர்ட்டா ஸ்டேஷன்ல நிக்கிறாரே. அவங்க சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் பண்றேன். ஆனா அவரு புரிஞ்சுக்க மாட்டாரு. இட்ஸ் ஓகே, சீக்கிரம் ஒரு பழைய மாதிரி என் பேச்ச கேட்கிற நாள் வரும். சரஸ்வதிங்கிற ஒருத்தி அந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே போதும், நான் நினைச்சதெல்லாம் செஞ்சிடுவேன். கண்டிப்பா நீங்க நினைக்கிறதுலாம் நடக்கும் மேடம். அதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் மேடம். ஆக்சுவலி உனக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். சரியான நேரத்துல இதை என்கிட்ட சொல்லி நான் சொன்ன பிளானையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பரவாயில்ல மேடம், இதுல என்ன இருக்கு மேடம், நான் வரேன் மேடம். சரி. நமக்கு மட்டும் எங்க இப்படி எல்லாம் நடக்குது? எத்தனை பிரச்சனையை தான் நாமளும் தாங்குவோம். கவலைப்படாத சரஸ்வதி, எல்லாம் சரியாயிடும். எனக்கு என்னமோ இதுவும் சந்திரகலா வேலையா தான் இருக்குமோன்னு தோணுதுங்க. எனக்கும் அந்த டவுட் தான் இருக்கு. ஆனா என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பேசாம இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்கள பத்தி சொல்லி விசாரிக்க சொல்லலாமா? இல்ல வேண்டாம், எதுவா இருந்தாலும் நம்ம லாயர் இருந்த அப்புறமா பேசிக்கலாம். இப்பதான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள எல்லாம் விதின்னு தான் சொல்லணும். நீ தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்த்துக்கு தேதி குறிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் பாரு. சரி,
இந்த மாதிரி சோதனை நம்ம கடக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பயப்படாத. அம்மா ஐயா பார்த்தா திட்டுவாரு, கிளம்புங்கம்மா. சார் கிளம்புவாங்க சார், எது கத்துறீங்க? சரஸ் நீ போ, கார்த்தி வெளியே நிற்கிறான், அவன்கிட்ட போய் என்னாச்சுன்னு கேளு.